அண்மை செய்தி. கரூர் தாவேக கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கரூர் தாவேக கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த மனுவில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. JK மகேஸ்வரி NV அஞ்சாரியா அமர்வு தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 41 பேர் உயிரிழந்த வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அஸ்ராகார்க் தலைமையில் SIT விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது இது தொடர்பான வழக்கை CBI விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் CBI விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பின் விவரம். இந்த வழக்கின் விசாரணை தற்போது CBI வசம் ஒப்படைக்கப்படுகிறது. CBI இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது தவிர ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 நபர்கள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை நீதிபதி மகேஸ்வரி அமர்வு அளித்திருக்கிறது. இந்த வழக்கிலே தாவேகா கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்ற சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்தால் உண்மைகள் வெளிவருமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையிலே CBI விசாரணை நடத்தட்டும் என தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கிலே தற்போது அதிரடி உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தற்போது அஸ்ராகார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இருக்கிறது. விரைவிலேயே அது தமிழ்நாடு அரசு காவல்துறையைச் சேர்ந்த இந்த அதிகாரிகளின் விசாரணையில் இருந்து CBI விசாரணைக்கு மாற்றப்படும். CBI தொடர்ந்து விசாரணையை நடத்தும் என்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கணபதி, தாவேக தரப்புல இன்னொரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. விஜய் தொடர்பான கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை நீக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நீதிபதிகள் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்களா? ஆரம்பத்திலே முதலிலே இந்த முக்கியத்துவமான வாய்ந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதாவது முக்கிய கேள்வி, இந்த வழக்கின் விசாரணை தற்போதைய நிலையிலே தொடர வேண்டுமா அல்லது CBI விசாரிக்க வேண்டுமா என்று. அதற்குத்தான் தற்போது CBI விசாரணை நடைபெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதை தவிர அந்த விசாரணையை கண்காணிக்க குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. அந்த குழு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையில் செயல்படும் 3 நபர்கள் கொண்ட அந்த குழு CBI விசாரணையை கண்காணிக்கும். ஆகவே கரூரில் 41 நபர்கள் எத்தகைய சூழலிலே கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள், அதற்கு காரணங்கள் என்ன, அதை தடுத்திருக்க என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் இந்த விசாரணையிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன காரணங்கள், என்ன காரணங்களால் அப்படி நடைபெற்றது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது என்ற பல்வேறு அம்சங்களை இந்த CBI விசாரணை உட்கொண்டதாக இருக்கும். CBI விசாரணையிலே என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதோ அதை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு கண்காணிக்கும் எனவும் உச்சநீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது. ஆகவே இந்த விசாரணை தமிழக காவல்துறையிடமிருந்து தற்போது CBI வசம் சென்றிருக்கிறது. நன்றி கணபதி, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது உச்சநீதிமன்ற வளாகத்தில் நமது செய்தியாளர் ராஜீவ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜீவ்குமார், இது தொடர்பான வழக்கில் தற்போது மேலும் என்னென்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விரிவா பதிவு செய்யுங்க. வழக்கு CBI வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த வழக்கு விசாரணையை மானிட்டர் செய்வதற்கு, கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட அந்த குழுவை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் அமைத்து அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவானது இந்த வழக்கு விசாரணையானது சுதந்திரமாகவும் அதேபோல வெளிப்படை தன்மையுடன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதன் கீழ் அவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல CBI விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டுமா என்பது தொடர்பாகவும் விரிவான விசாரணை செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். CBI விசாரணையை இந்த சிறப்பு குழு மேற்பார்வை செய்யும். அதேபோல
நாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என 2 மனுதாரர்கள் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தாவேகா இந்த வழக்கு விசாரணையில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் பின் தொடர்ச்சியாக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாக கண்டறியப்படும் பிரபாகரன், பன்னீர்செல்வம், அதே போல மற்றொருவர் என மற்றவர்களும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய மனுக்களில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் இந்த வழக்கை என்று அந்த கோரிக்கையுடன் அந்த மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்களையும் இணைத்துதான் இந்த சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்திருந்தார்கள். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு பின்பு இன்றைய தினம் அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. சிபிஐக்கு மாற்றி அந்த உத்தரவானது தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து 2 நபர்கள் தாங்கள் தாக்கல் செய்யவில்லை, தங்கள் பேரில் அந்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது நீதிபதிகள் மன்னிக்கவும் மகேஸ்வரி தலைமையிலான அந்த அமர்வில் அந்த உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அமர்வில் அவர்கள் முறையீடை அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு பின்பாக இவர்களுடைய இந்த வாதங்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டு அவர்களுடைய அந்த வழக்கை எவ்வாறு விசாரிக்கப் போகிறார்கள் என்பதை பின்புதான் நமக்கு தெரிய வரும். அதே போல மனுதாரர்களுக்கு தெரியாமலே இந்த மனுக்கள் வந்துவிட்டது, தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய மோசடியாகும். இதனை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றி அவர்களுடைய கையெழுத்தை பெற்று அவர் குடும்பத்தாருடைய கையெழுத்தை பெற்று அந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் இன்று காலை வெளியாகி இருந்த நிலையில் இதனை உறுதி செய்யும் வகையிலாக அவர்களை நீதிமன்றத்தில் தற்போது அவர்கள் தரப்பிடமிருந்து அந்த கருத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு சார்பாகவும் இது ஒரு மிகப்பெரிய மோசடி எனவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக தற்போது அந்த வாதமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை பல்வேறு தரப்பிடமிருந்தும் அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தாவேகா தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் விஜயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசுக்கு இது ஒரு பின்னடைவா? நான் தமிழக அரசை பத்தி விட்டுருங்க ஒரு நிமிஷம். உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை சட்ட முரண் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னாக்க, ஒரு விசாரணைய இன்னும் அது ஆரம்ப நிலையை கூட கடக்கல, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கல. இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்காத பொழுது எடுத்த உடனே சிபிஐ நடத்தணும் அப்படின்னு கேட்கறது, இந்த இந்த வழக்கே பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல மாநில பட்டியல்ல 1வது ஐட்டத்துல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாநில அரசுக்கு தான் இருக்கு. சிபிஐக்கு எப்ப அனுப்புவாங்கன்னா, ஒரு விசாரணையை ஆரம்பிச்சு அந்த விசாரணையில குளறுபடிகள் இருந்து பாரபட்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தாதான் ஒரு ஈக்குட்டபிள் ரெமடியா அதை செய்வாங்க. ஆனா இந்த கேஸ்ல முன்கூட்டியே சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி கொஞ்சம் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு அம்சமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ பெரிய இந்த மானிட்டரி இஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ராட் இன் தி பேங்க், அது இது அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க திறமை வாய்ந்தவர்கள். ஆனா இந்த மாதிரியான வழக்குகள்ல சிபிஐக்கு போதிய அனுபவம் பத்தாது. அதனால சிபிஐ இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா ஆக போறது இல்லை. அது இன்னொரு ஏன்னா என்னுடைய வழக்கு இப்ப என்னுடைய அடிச்ச வழக்குலயே கூட சிபிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க அதை விட்டுட்டாங்க. they did not establish that it's wrong அப்படின்னு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வழக்கு ப்ரீமெச்சூரா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈக்குட்டபிள் ரெமடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு விசாரணை ஆரம்பித்த பிறகு இன்னென்ன காரணங்களுக்காக இந்த விசாரணை நடக்கணுமா கூடாதா அப்படிங்கிறது. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொன்னாருங்கிறது இப்ப அவசியமே இல்லை. செந்தில்குமாரினுடைய தலையீடு இல்லாமையே தமிழக அரசு ஏற்கனவே சாதாரண ஐஓ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறதுக்கு பதிலா ஒரு எஸ்ஐடி ஒரு குழு அனுப்பிக்கிறது அவங்களுடைய சட்ட உரிமை. அதுல தப்பே கிடையாது. 2வது, இந்த வழக்குல சில குழப்பங்கள்லாம் வந்துச்சு. செந்தில்குமாரனுடைய சில அப்சர்வேஷன், அப்புறம் அருணா ஜெகதீசன்
இதுவே அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் படுது. ஏன்னா கான்ட்ரடிக்ஷனா ஒரு பக்கம் வந்து ஜட்ஜனுடைய விசாரணையும் இன்னொரு பக்கம் இந்த விசாரணையும் போயிட்டு இருந்ததுனாக்கா அது வந்து தேவையில்லாத குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்து எனக்கு சட்டப்படி உகந்ததாக படவில்லை. திரு விஜயன், சட்டம் முரண் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த வழக்குல சிபிஐ கோரினவங்க பாதிக்கப்பட்ட மிக பிரதானமான 2 மனுதாரர்கள். ஆனா அவங்க 2 பேருமே என்னுடைய நாலேஜ் இல்லாம இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதா திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி ஆளும் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அப்படி இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த வழக்கில் வேறு ஏதேனும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இதை ஒரு காரணமா கொண்டு போய் தமிழக அரசு முறையிட வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொல்றேன், ஆர்டர் போட்ட பிறகு இப்ப புதுசா இருக்கிறதுல ரிவ்யூ மாதிரி ஏதாவது போட்டாதான் உண்டு. ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது திமுகவுடைய சார்பில். அதனால ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க அப்பயே கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து இதனுடைய பின்னணி தெரியாது. அது முன்னே தெரியுமா தெரியாதா, பின்னாடி தான் வந்து அந்த வழக்கு போட்டவர் வந்து என்கிட்ட தெரியாம கையெழுத்து வாங்கிட்டான்னு சொல்றேன். நான் சில வீடியோ கிளிப்பிங் தான் பாக்குறேன். இல்ல, இது தொடர்பா மேல்முறையீடு செய்யப்பட்டா ஏதேனும் தீர்ப்புல தாக்கம் ஏற்படுங்களா? இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே சுப்ரீமா இருக்கும்போது அதுக்கு மேல மேல்முறையீடு கிடையாது. இதுல பண்ணணும்னாக்கா ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூல சர்டன் ஃபேக்ட்ஸ் which are very crucial is not brought to the knowledge of this courtனு கேட்கணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சற்று முரணான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது சட்ட ரீதியா சொல்றேன். நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதுல இவங்க ரைட்டு அவங்க ரைட்டு இவங்க தப்புன்னு சட்ட ரீதியா நீங்க கேள்வி கேட்டீங்க, சட்ட ரீதியா பதில் சொல்றேன். நன்றி சார், உங்களுடைய ஆழமான பார்வைக்கு. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். தராசு ஷியாம், எடுத்த எடுப்பிலேயே தாவேக உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்குல அவங்களுக்கு இது ஒரு வெற்றியா பார்க்கிறதா? அதே நேரம் தமிழக அரசுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா? தாவேக தரப்பு இதை அரசியல் வெற்றியாகத்தான் பார்க்கும், அதுல சந்தேகம் இல்லை. காரணம், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கேட்ட 2 விஷயங்கள், ஒன்று சிபிஐ விசாரணை, இன்னொன்று வந்து உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழு. ஆனால் தமிழ்நாடு அரசு இது பின்னடைவாக கருதாது என்பது எனது கருத்து. என்ன காரணம் என்றால், எஸ்ஐடியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு கேட்கவே இல்லை. அதுபோக இந்த ஆர்டரிலே நீதியரசர் செந்தில்குமார் அவர்களது அப்சர்வேஷன் அது வந்து ரொம்ப டேம்னி. அதாவது விஜய் தரப்புக்கு அது பின்னடைவு. நான் ஒரு வழக்கறிஞராக அதை எப்படி பார்க்கிறேன்னா, ஆடி ஆல்ட்ரம் பார்த்தோம். அதாவது எதிர்த்தரப்பை கேட்காம அந்த தரப்புக்கு பாதகத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. ஜுடிஷியல் பிரின்சிபிள், இயற்கை நீதி. நிர்வாக நீதியை விட உயர்ந்தது இயற்கை நீதி. அப்போ இயற்கை நீதிப்படி உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை நீதிமன்றம் சொல்ல போகுதுன்னா நீதிமன்றம் முதல்ல உங்களை கூப்பிட்டு கேட்கணும் இல்லையா? அப்படி விஜய் கேட்கல. அது வந்து முதலில் இருந்தே நான் வந்து அதை சுட்டிக்காட்டி தான் வந்தேன். அந்த அப்சர்வேஷனை இப்ப என்ன பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விசாரணை கமிஷன், ஒரு நபர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில், ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி, அது வந்து சென்னை ஹைகோர்ட் பார்வையில். அதே தான் இப்போ, அதாவது எஸ்ஐடிக்கு பதிலாக சிபிஐ, ஒரு நபர் கமிஷனுக்கு பதிலாக ஜட்ஜஸ், 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும், அது இனிமேல் தான் வரும். நமக்கு டிஓஆர்னு சொல்லுவாங்க. அருணா ஜெகதீசனுக்கு 4 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். 4வது ரொம்ப முக்கியம்னு நான் நினைச்சேன். என்னன்னா, இனிமேல் இந்த வருங்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்க என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும், அதுதான் அந்த 4th டேர்ம். இப்ப அதே மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிஓஆர் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும் ஜட்ஜஸுக்கு. ரிட்டையர்ட் ஜட்ஜஸோட குழு எப்படி விசாரிக்கணும், என்னென்ன டேர்ம்ஸ்னு கொடுக்கும். இந்த நடுவில் இதுக்கு ஒரு காலம் பிடிக்கும். இந்த காலகட்டத்தில் இப்ப எழுப்பப்பட்டுள்ள, இன்றைக்கு புதிதாக லேட்டஸ்டாக எழுப்பப்பட்டுள்ள விவகாரங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகத்தான் செய்யும். விஜயன் அவர்கள் கூறியது போல ஒரு ரிவ்யூ கூட அவங்க ஃபைல் பண்ணலாம். என்ன காரணம்னா, அது மோர் சீரியஸ். அதாவது என்னைய கேட்காமலே என் கையெழுத்தை வந்து வாங்கி எனக்கு தெரியாத ஒரு அபிடவிட்டை போட்டிருக்காங்க என்றால் அது வந்து நீதி பரிபாலனத்தின் பரிசுத்தத்தை வந்து கேள்விக்குரியதாக மாற்றும். உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றியதற்கு சமம். அது போட்டு வரும்போது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளதான் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். அப்ப தமிழ்நாடு அரசு அதை வந்து தனது வெற்றியாக பார்த்துக் கொள்ளும். வேணும்னே ஏமாத்தி போட்டு சுப்ரீம் கோர்ட்டையே ஏமாத்தி ஒரு ஆர்டரை வாங்கிட்டாங்க என்று தமிழ்நாடு அரசு அரசியல் ரீதியாக சொல்லும். தாவேகா என்ன சொல்லுன்னா, நாங்க போய் முறையிட்டோம், எங்க தரப்புல உள்ள நியாயத்தை உணர்ந்து உச்சநீதிமன்றம் எங்களுக்கு ஆதரவாக ஆர்டர் போட்டிருக்கு, இது எங்களுக்கான அரசியல் வெற்றி, கரூர் சம்பவத்தின் பின்னால் சதி இருக்கிறது, அந்த பழைய பாட்டை அப்படியே படிப்பாங்க. அடுத்தடுத்த கட்டங்களாக இது இன்னமும் நகரும்.
இப்போதைக்கு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி விழவில்லை என்பதுதான் என் கருத்து. திரு தராசிஷியா, மூத்த வழக்கறிஞர் விஜயன் குறிப்பிடுறாரு, இந்த வழக்கோட ஆரம்ப கட்டத்திலேயே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அடிப்படை சட்ட முரண் அப்படின்னு சொல்றாரு. அது உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் நம்ம அதுல தலையிட்டு சொல்ல முடியாது. ஆனா இப்ப ஸ்டெர்லைட் விசாரணை இதே அருணா ஜெகதீஷன் அவர்கள் தான், ஒரு நம்பர் கமிஷன். பேரலா சிபிஐ விசாரணை நடந்தது இல்ல. ஒரு நம்பர் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து சட்டமன்றத்துக்கு கொடுத்து ரொம்ப நாட்கள் கழித்து இப்ப போன வருஷம் தான் வந்து சிபிஐ விசாரணை முடிந்து மதுரை பெஞ்சில் வந்து அவங்க சிபிஐ ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களோட இன்னமும் ஒரு பெரிய நடவடிக்கை எல்லாம் இல்ல. சிபிஐ விசாரணை ரொம்ப லேட் ஆகுங்க. நான் வந்து என்னோட அலுவலகத்தில் நடந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டு அது ஆர்டர் ஆகி அந்த விசாரணையோட அந்த நடைமுறைகளை எல்லாம் கண்கூடா பார்த்துருக்கிறேன். பொய் சொல்ற கருவி டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கேன். அது வந்து ரொம்ப காலதாமதம் பிடிக்கிற ஒரு விஷயம். எஸ்ஐடி வந்து ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கிறதா இருந்தா சிபிஐ வந்து 3 வருஷம் எடுத்துக்கிடும். எனவே உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கிறது தமிழ்நாடு அரசு கொடுக்கிற இந்த நிவாரண தொகை அல்லது திரு விஜய் அவர்கள் கொடுக்க போகிற நிவாரண தொகை, அது போக அவர்களுக்கு வந்து இன்னும் காலப்போக்கில் வந்து இந்த துக்கங்கள்லாம் மறைஞ்சு நார்மல் லைஃபுக்கு போயிடுவாங்க. காயமடைந்த ஒரு பாடு இன்னும் பரிதாபம். அவங்க நார்மல் லைஃபுக்கே போக முடியாத அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க. பலரும் வேலை வாய்ப்பெல்லாம் இழந்திருக்கிறாங்க. அது ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை நம்ம எப்படி சீரமைக்க போறோம், இப்படியான ஆக்கபூர்வமான சிந்தனைகள் எதுவுமே இப்போதைக்கு நடக்கவே இல்லை. அதுதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பார்க்கிறேன். மற்றபடி இதுல இருக்கிற சட்ட முரண்கள் அதை பற்றியெல்லாம் பெரிதாக வந்து நான் கருத்து கூற விரும்பவில்லை. சுப்ரீம் அவர்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் அப்படி செய்யலாம். அவர்களுக்கான அதிகார வரம்பு வந்து ரொம்ப கூடுதல். அவர்களை நம்ம வந்து அப்படியான விமர்சனம் எல்லாம் வைக்க முடியாது. ஆனால் எனது பார்வையில் ஒன்று, விஜய் அவர்களுக்கு எதிராக தெரிவித்த கருத்துகள் விஜய் தரப்பை கேட்காமல், விஜயை கேட்காமல் அப்படி கருத்து தெரிவிக்க முடியாது. ஒன்று, அது வந்து இப்போது என்ன செய்ய போகிறார்கள் இந்த ஆர்டர்ல அதுக்கான தெளிவான விளக்கமே இல்லை. அதாவது இன்னமும் செந்தில்குமார் கொடுத்த அப்சர்வேஷன் அப்படியே இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு ஏற்பட்டுள்ள இந்த புதிய டெவலப்மெண்ட் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட மாண்பை குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து இன்னமும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆராய வேண்டுங்கிற ஒரு கம்பல்ஷன் ஒரு வாரத்துக்குள்ள வரும் அல்லது 10 நாட்களுக்குள் வரும். அப்போது என்ன செய்ய போயிருது சுப்ரீம் கோர்ட்? இப்படி வந்து பால் நவ் இஸ் சுப்ரீம் கோர்ட் அரீனா தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னமும் வந்து இந்த விவகாரம் முடிந்ததாக நான் கருதவில்லை. நன்றி திரு தராசிஷியாம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப இந்த வழக்குல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதே நேரம் கண்காணிக்கவும் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இது பற்றி மூத்த வழக்கறிஞர் விஜயன் சொல்றாரு, இது வந்து ஒரு சட்ட முரண், அடிப்படையிலேயே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சட்ட முரண் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில சார் சட்ட முரண் எப்படி இருக்க முடியும்? சிபிஐ உத்தரவு தான் நான் கேட்டு போயிருக்கேன். அதாவதுங்க சட்ட முரண் அப்ப முதல்ல சிபிஐ கேட்டது தப்பா? பேசிக்கா வந்து அப்ளிகேஷன் இஸ் அப்பா சிபிஐ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல வந்து மேட்டர் ஹஸ் கான் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பாஸ்ட் ஆர்டர். வாட் இஸ் சட்டம் முரண்? அதுல சிபிஐ உத்தரவு தப்பா தெரியல எனக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன பொறுத்த மட்டும் தி வியூ டேக்கன் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா இது அன்பயஸ்டா சிபிஐ என்கொயரி நடந்தது. இப்போது அவங்க யாரும் தப்பா சொல்லலையே. சிபிஐ என்கொயரி நடக்கணும், அதுக்கு கண்காணிப்பு இவங்க எஸ்ஐடி போட்டாங்கல்ல, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி ஒரு கண்காணிக்கிற குழு போடணும் அப்படின்னு சொல்லுது. அது நேர்மையான முறை, அதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு நம்புறாங்க. தட்ஸ் ஒன்லி வே. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தி டைம் பீயிங். சார், அதே நேரம் மகனை இழந்த ஷர்மிளா என்பவர் அவருடைய பெயர்ல தான் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு காணொலி காட்சியில் ஆஜராகி எனக்கு இந்த மனுவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வழக்குல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்லைங்க, இது தனிப்பட்ட முறை வரைக்கும் சிபிஐ என்கொயரி வேணும்னு தனிப்பட்ட அக்யூஸ் கேட்கறது இருக்குல்ல. அதாவது ஆன் பிஹாஃப் தி என்டையர் இன்சிடென்ட் சிபிஐ என்கொயரி வேணும்னு கட்சி கேட்டிருக்காங்க. அதானே இங்க பெண்டிங்கா இருந்து இவன் கொடுக்கலையே, அதுக்கு பதிலாக தானே அப்பாயிண்ட் எஸ்ஐடி. அதனால வந்து சிபிஐ அப்பாயிண்ட் இதுல வந்து என்ன பொறுத்த மட்டும் சட்ட முரண் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆக்டட் வெல் வித்இன் ஆர்டிகல் 141. அதுல சந்தேகமே இல்லை, எந்த விதமான ஐயமும் இருக்குமா இது எனக்கு தோணலங்க. இல்ல, இப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமையே மனு தாக்கல் பண்ணிருக்குன்னு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வியும் குற்றம் சாட்டியிருக்காரு. இது பற்றி விசாரிக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கேன் கால் எனி ரெக்கார்ட். அதாவது ஹைகோர்ட்ல வந்து எப்படி பவர் இருக்கு,
they can call and record and pass orders இருக்கு. அதை விட பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சப்போஸ் சம்திங் ஹேப்பன், இட் இஸ் brought to the notice of சுப்ரீம் கோர்ட். சம்பந்தப்பட்டவங்க பண்ணணும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிஐ எல்லாம் வந்து வெறும் போஸ்ட் கார்டில் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட they will take care. அப்படி அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அதனால சம்மந்தப்பட்ட புதிய தலைமையில சொன்னாங்கன்னா புதிய தலைமை தான் சொல்லணும், தேவையில்லை. ஒரு மீடியா மேல ஒரு தவறான நடவடிக்கை எடுக்குது, அது வந்து பப்ளிக் அகைன்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக்னு சொன்னா நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் தலையிடும். அது தப்பு கிடையாது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு இணைப்பில் திமுக வழக்கறிஞர் சரவணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவா? ஏன்னா திமுக ஒரு நேர்மையான விசாரணையை அமைச்சிருக்கு நீதிமன்றம், அதே நேரம் தமிழக அரசுமே விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சிபிஐ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முதல் பார்வை சார். இல்ல, இப்போ இது எப்படி திமுகவுக்கு பின்னடைவுன்றதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கரூர் போலீஸ் அதிகாரிகளிடம் இருந்த விசாரணையை எடுத்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கேட்கவில்லை. இது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அதுக்கு இல்ல, அதுலதான் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்திய முறையே தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இல்ல, சரி, அது சரி. அதுக்கு யாரு பதில் சொல்லணும்? ரெஜிஸ்ட்ரார் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரார் வந்து பதில் சொல்ல வேண்டும். எப்படி நீங்க இதை வந்து கிரிமினல் ரெட் பெட்டிஷனா போட்டீங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுங்க. ரெஜிஸ்ட்ரார் பதில் சொல்லுவாங்க. அதுக்கும் அரசுக்கு என்ன சம்பந்தம்? அது எப்படி அரசுக்கு பின்னடைவுன்னு சொல்லி சொல்வீங்க? இதனை திரு விஜய் அவர்கள் இதுல சம்பந்தமே படலன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல தாவேகாத்துல இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே இதுல பொறுப்பு இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சா? ஒரு விசாரணை அமைப்பிலிருந்து இன்னொரு விசாரணை அமைப்பிற்கு மாத்திருக்காங்க. இதே மாதிரி பல இதை பார்த்துட்டுமே. செல்வி சிறுமி லாவண்யா வழக்குல என்னாச்சு? இதே தானே ஆச்சு. இதே மாதிரி ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணாங்க. என்னாச்சு கடைசியா? ஸோ இப்போ நம்ம ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதை பத்தி பேசும்பொழுது என்ன அப்படின்னா, மாநில அரசுடைய உரிமைகள், அந்த அடிப்படையில தான் இதை கேட்கிறோம். இதை வந்து யாரையோ காப்பாற்றுவதற்கோ இல்ல இதுல வந்து உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காகவோ இதை எதுவுமே செய்வது கிடையாது. சேலஞ்ச் பண்றோம். லாஸ்ட் 4.5 இயர்ஸ்ல திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்து ஏதாவது ஒரு வழக்குல சரியான விசாரணை இல்ல, இதற்கு வந்து எக்ஸ்ட்ரேனியஸ் ரீசன்ஸ் காரணம்னு சொல்லி ஒரு வழக்க கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு சிறப்பான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது வரட்டும், சிபிஐ விசாரிக்கட்டும். என்ன ஒண்ணு அப்படின்னா, திரு விஜய் அவர்களும் தாவேகாவும் டைரக்டா பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு போயிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம் வழக்கின் விசாரணை. நன்றி சார், நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்தமைக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தற்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போல கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த முறைக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கரூர் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்திய முறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மதுரை வரம்புக்குள் வருவதை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு விசாரித்தது எப்படி எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மிக முக்கியமான வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு இன்பதுரை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுகவுமே சிபிஐ விசாரணையை கேட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தீங்க. தற்போது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? இது ஒரு நீதி வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கருணாநிதி, மறைந்த கருணாநிதி அடிக்கடி சொல்வார், உச்சியில் ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்வார். தற்போது உச்சநீதிமன்றத்தை அவர் குறிப்பிடுவார். தற்போது உச்சநீதிமன்றம் இதுல ஒரு நீதியை நிலைநாட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. எப்படின்னா, இந்த வழக்குல சிபிஐ கொடுக்க கூடாதுங்கிறது மொத்த போலீசாரும் மொத்த அரசு வழக்கறிஞர்களும் களமிறக்கப்பட்டார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு வழக்கறிஞர்கள், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்ல இருந்து எல்லாருமே டெல்லியில முகாமிட்டார்கள். ஆனால் நீதிமன்றம் இப்ப கொடுத்திருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, எப்போ ஒரு மாநில அரசு விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லாத போது, அதாவது லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் வரும்போது சிபிஐக்கு கொடுக்கலாங்கிறதா நிலைநிறுத்தப்பட்ட தீர்ப்பு. இப்ப போலீசார் மேலே, ஏன்னா எந்த போலீசாருக்கும் காயம் படலைங்கிறத நீதிமன்றம் கருத்துல கொண்டிருக்கு கரூர் விஷயத்துல. எனவே அது சிபிஐக்கு கொடுத்திருக்கு. இன்னொன்னு, இந்த தமிழக அரசு இந்த விசாரணையை நடத்திய விதம், உதாரணமாக
இந்த சம்பவத்துல அதாவது அது வந்து ஒரு குறுகிய இடம், அதுல முதல்ல கொடுத்தது தவறு. அப்புறம் 10,000 பேருக்கு மேல திரளும் போது அந்த வழக்க அந்த கூட்டத்தை நடத்த விடாம தடுத்திருக்கணும், அதையும் தடுக்கல. அது இல்லாம அந்த இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்த விஷயங்கள், மற்றும் அங்க ஆம்புலன்ஸ் வந்த விஷயம், நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்த விஷயம், இது எல்லாத்தையும் நீதிமன்றத்துல எடுத்து வச்சாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு எடுத்து வச்சாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இது இப்போ வந்து இது மட்டும் இல்லாம சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை கையாண்ட விதம், இதுல நீதிமன்றம் ஒன்ன கவனிக்க தவறிச்சு. நீதிபதிக்கு எதுவும் தெரியாது, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கூட தெரியாது. அங்க இருந்த அரசு வழக்கறிஞர் அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே மதுரையில இந்த வழக்கு வந்து இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது, பெஞ்சு விசாரிச்சிட்டு இருக்கு, நீங்க இதை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். எங்களுக்கு இன்னும் ரெப்ரசன்டேஷன் வரலன்னு அரசு வழக்கறிஞர் தானே சொல்லியிருக்கணும். அந்த அரசு வழக்கறிஞர் நியமிச்சது யாரு? தமிழ்நாடு அரசு. எனவே இது தமிழ்நாடு அரசுக்கு தலைகுனிவு என்று நான் கூறுகிறேன். திரு இன்பதுரை, அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல குறிப்பா மனைவியை, நன்றி சார், நன்றி இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. தாவேகா கோரிக்கையை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்று எஸ்ஐடி அமைச்சிருக்கு. அதே மாதிரி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான எஸ்ஐடி இந்த கோரிக்கையெல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கு. இந்த தீர்ப்பை தாவேகாவோட பொதுச் செயலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி கருத்து சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வலி மிகுந்த நாட்கள்ல நாங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து வார்த்தைகள் வந்து எங்க வாயிலிருந்து முழுமையா வர முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்துல இல்லாத ஒரு எழுச்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்க தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனா உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசா வந்து காவல்துறை வந்து பெருசா சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூர்ல சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா வந்து பல தகவல் கொடுத்தாங்க. அதனாலதான் கடைசி நிமிஷத்துல அந்த ப்ரோக்ராம் நாங்க கேன்சல் பண்ணோம். ஆனா எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூர்ல நாங்க நாமக்கல்ல முடிச்சிட்டு, நாமக்கல்ல நல்ல முறையா மக்களுடைய ஆதரவோட முடிச்சிட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையில இருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரமாகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராம்ல எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். சோ தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. சோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்க கரெக்டா போனோம். ஆனா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க சன் டிவி தெரியும், பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு. சோ நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார். நாங்க பேசுறோம் சார். நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அலோவ் பண்ணுங்க. நாங்க பேசுறத கேட்கிறோம். நீங்க அமைதியா இருங்க. சோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன். கரூர்ல போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலும் நடக்கல. அவங்க தான் வந்து வரவேற்றாங்க. அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்னு பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து வச்சா எங்க எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க.
தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேல இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும்? நம்பர் 1 கொஸ்டின். அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவாரு. எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்க ஆம்புலன்ஸ் வழிவிடுன்னு சொன்னாலும் அவரே சொன்னாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையா கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளம்பணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்தை எந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்க கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏன் தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க, அது அல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறத நாங்க பதிவு பண்ணுவோம். நாங்க அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான். எல்லாரும் சொல்ற மாதிரி 75 வருஷமா இருக்கிற 60 வருஷமா இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது. நாங்க ஒரு மனிதர்கள். அதுக்கப்புறம் தான் தலைவர்கள், அதுக்கப்புறம் தான் அரசியல். அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. எங்களுடைய உறவுகள் இருந்த பிறகு இப்ப என் வீட்டுல ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியால முன்னாடி நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த நாடகத்தோட நாங்க சட்ட ரீதியா போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் 27 இருந்து அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால ஜுடிஷியலாவும் போய் முறையிட முடியாது. உண்மையை பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் மீறி சோசியல் மீடியால பேசினா கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும், அவங்க மட்டும்தான் பேசணும். அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சுச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு வாரமா ஹாலிடே இருந்தது. கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல. அப்புறம் தலைவர் அவர்கள் இரங்கல் கொடுத்து அவங்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது, எஃப்ஐஆர்ல இது கிரிமினலா மாற்றப்படும் பொழுது, அப்ப எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். அதுக்கான பதிவை நான் பண்றேன். ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல. திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியும்? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரும் சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். நம்பர் 1. நம்பர் 2, உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். அந்த கேஸ்ல பிரேயரே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்க தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? அப்ப மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல், எஸ்ஓபி பத்தி கேஸ் ஃபைல் இருக்கும்போது பிரேயர் சம்பந்தமே இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி
அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. பொதுவா வெக்கேஷன் கோர்ட்ல பில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து, அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி, அதுல தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கிய ஒரு ஜட்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மദ്രാസ് ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும், எங்க தலைவரை எப்படி முடக்க முடியும், எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும். நேத்து கூட எங்க மாவட்ட செயலர் அரெஸ்ட், 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. சோ இந்த ஒரு பதிவோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல்ல இம்மீடியட்டா டெல்லிக்கு கிளம்பணும், 1ஆம் தேதி கிளம்பணும். இங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபால் சுப்ரமணியன் சாரா இருக்கட்டும், ஹரிமா சாரா இருக்கட்டும், எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன், எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க. ஆனா நாங்க எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்டையும் முறையா எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகணும். அதுல காலையில கூட நிறைய ரூமர்ஸ், தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பா ஃபைல் பண்ணிருக்காங்க, மனுதாரர் இல்லன்னு. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர் அவர்களுடைய தலைமையில அறிவுறுத்தின் பேரையில பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். பெட்டிஷனுடைய நேம் ஆதவர்ஜுனா, நான் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேற எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல. அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்க எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன், நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களோட பயணிக்க போறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து எங்க தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்க உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதி திட்டம் இருக்கு, இதை நாங்க நம்புறோம். ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம். மீடியால பேசுறதோ, ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் நீங்க பாத்திருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க, நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணிருக்கு. எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்க கிட்ட எந்த விதமான, அதாவது மீடியா கிட்டையும் பேச முடியல, காவல்துறையும் அணுக முடியல. அதே நேரத்தில் அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்டுனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல. அப்ப உச்சநீதிமன்றத்தை நாங்க அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி, காவல்துறை மூலமாகவும் சரி, தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாயா தோற்றத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க. எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகள் அரெஸ்ட் பண்ணாங்க. சோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை, முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 3 லேயரா வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் ஜஸ்டிஸ் அஜய்
ரஸ்தோகி, ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு. சோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். ஏனால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 27% மேல சர்வே எடுக்கும் போது தெரியும். ஒரு மிகப்பெரிய ஆதரவோட இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க. நாங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஒரு 41 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம், நாம வலுவா இருக்கிறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோட நாங்க எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம். உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம். இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள். நன்றி, வணக்கம். சிலர் வந்து நாங்க இந்த மனுக்குள்ளேயே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அது ஒரு புகாராக ஒரு மனுவா தாக்கல் செய்யறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க. இதை பத்தி தாவேக பொதுச் செயலாளர் இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும், யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனு பத்தி தான் பேச முடியும். மித்தவங்களை பத்தி, மித்த மனுக்களை பத்தி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முறையிட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அதுல உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம். எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ இதுதான் என்னுடைய தாக்கல். கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை. பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி, ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் ரஸ்தோகி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பத்திரமா வச்சு, நாங்க தமிழக அரசையும் இந்த சட்டம் ஒழுங்கையும் நாங்க நம்புற மாதிரி இல்ல. இங்க அன்னைக்கு நடந்த கேஸ்லயே பாத்திருப்பீங்க, நம்மளுடைய தோழர் ராம்ஸ்டாங்களுடைய கொலை சார்பா வந்து சிபிஐ வந்து இங்க நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க. அதோட கிட்னி வழக்கு கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்பொழுது சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமா இருந்திருக்கு. சோ இதை வந்து நாங்க வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், அப்ப எங்க தலைவருக்கு எவ்வளவு மன வேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு வலியோட நாங்க இருந்துட்டு இருப்போம். இன்னைக்கும் நாங்க கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு, ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆக்குனதே கரூர் போலீஸ் தான். நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட 90% போலீஸ் ஆபீசர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்காங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. நாங்க எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல. ஆனா கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கு. அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவருடைய டிக்ளரேஷன், அதாவது நான் ஒன்னே சொல்றேன், இந்த கரூர் இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு நேரத்துல மதுரைக்குள்ள போனா வந்து காலை வெட்டுவோன்னு சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி தரவரும். மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க, ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் இங்க அரசியலே இல்ல. அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும். எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டுமொத்தமா யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்க தேடி கண்டுபிடிப்போம். பிளஸ் இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்துல நாங்க வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம். உண்மை வெளிவரும். நன்றி, வணக்கம். அடுத்த பிரச்சாரம் கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், வணக்கம். தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? அதே நேரம் ஆதவ் அர்ஜுனா திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. கரூர் சம்பவம் ஒரு சதின்னு அழுத்தமாவே பதிவு செய்யறாரு. உங்களுடைய பார்வை? கரூர் சம்பவம் சதி என்று ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு ஊடகத்திடம் சொல்லியிருப்பாரு என்று சொன்னால், இந்த வாதத்தை அவர்கள் ஏன் நீதிமன்றத்தில் வைக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பில் வைத்த வாதம் இது விபத்து, இது சதி இல்லை என்ற வாதத்தை வைத்தார்கள். தாவேகா பொதுமக்கள் மத்தியில் ஊடகங்களில் ஒரு விதமான வாதங்களையும் சமூக வலைதளங்களில் ஒரு விதமான யூகங்களையும் நீதிமன்றத்தில் முற்றிலும் முரண்பட்ட வேறொரு வாதங்களையும் வைத்து வருவதிலிருந்து அவருடைய இரட்டை நிலைப்பாடு, அவருடைய நாடகத்தன்மை அம்பலப்பட்டு நிற்கிறது. நீங்க இன்னைக்கு ஊடகத்திடம் எதெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் நீதிமன்றத்தில் வச்சிருக்கோம் வாதமா, அது ஏன் வைக்கல அப்படிங்கிற கேள்வி நான் வந்து இங்க சுட்டி காட்டுறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பது
யாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இணையத்தில் தாவேகா அவர்களுடைய வெற்றியாக இதை பகிர்ந்து வரக்கூடிய செய்திகளை இணையத்தின் வழியாக பார்க்க முடிகிறது. இது உள்ளபடியே பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி. காரணம், தாவேகா எந்த இடத்திலும் சிபிஐ விசாரணையை கோரவில்லை என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. கடந்த 2-3 தினமாக அவங்க அதான் சொல்லிட்டு வந்தாங்க. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டது பாஜக. இன்னொன்று 3 பேர் பாதிக்கப்பட்ட தரப்பில் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த 3 நாங்கள் இதை கேட்கவே இல்லை, எங்களுடைய கையெழுத்தே இல்லை என்று மறுத்துவிட்டார். ஒரு தாய், எனக்கு இது தெரியாது, என் கணவர் என்னை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவர் கேட்டிருக்காருன்னு சொன்னாங்க. இன்னொருவர், என் மனைவி இறந்துட்டாங்க, என்கிட்ட வேற எதுக்கோ வேலை வாங்கி தரதா சொல்லி கையெழுத்து கேட்டாங்க, எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைன்ட்டாரு. அப்போ மோசடியாக பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்களில் சிபிஐ கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒன்று. இதுவும் விசாரிக்கப்படும் என்றே நான் நினைக்கிறேன். மூத்த பத்திரிகையாளர், சட்டம் தெரிந்த தராஷி ஷாம் அவர்கள் ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்த பிறகு தொலைக்காட்சிகளில் வைத்து வருகிறார். அது ரொம்ப முக்கியமான வாதம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீர்ப்பு என்பது அன்றைக்கு இந்த தீர்ப்பை முடிவு பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்பை தள்ளிதான் வைக்கிறாங்க. திங்கட்கிழமை தீர்ப்பு வாசிக்கப்படும் தான் சொல்றாங்க. சோ தீர்ப்பு அன்றைக்கு விசாரணையின் அடிப்படையிலே, அன்றைக்கு வைக்கப்பட்ட வாதங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கும். எனவே இன்று காலை இந்த மோசடி தொடர்பான மனுக்களை நாம் தாக்கல் செய்த பொழுது அது குறித்த விசாரணையை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிருக்கும். அன்றைக்கு அந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. தட் மீன்ஸ் தீர்ப்பை முடிவு பண்ணிருப்பாங்க, அதை இன்னைக்கு வாசிச்சிருக்காங்க, எழுதியிருப்பாங்க தீர்ப்பு, அதை இன்னைக்கு வாசிச்சிருக்காங்க. இந்த மோசடி என்பது நிச்சயமாக அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி ஒரு வாரம் கூட தள்ளி கூட வச்சிருக்கலாம். இன்னைக்கு மோசடி என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிற போது அதை உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்ற வாதத்தையும் ஒரு வழக்கறிஞராகவும் அவர் வைத்தார். அதையும் நாங்க அவருடைய பெயரை கூட சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சோ இதுல யார் ஜெயிச்சா யார் தோற்றார் என்பதல்லங்க, 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அதற்கு நீதி வேண்டும். என் நிலைப்பாடு இதுல தொடக்கத்திலிருந்தே, இதுல விஜய் சதி செய்தார் என்றும் நான் சொல்லல, காவல்துறை செய்தி செய்தது என்பதும் என்னுடைய நிலைப்பாடு இல்ல. ஆதவ அர்ஜுனாவும் அதான் சொல்றாரு, 41 குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க நாங்க போராடுறோம், எங்களை தாவேகாவை முடக்க திமுக முயற்சிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். தாவேகாவை முடக்குவதற்கு திமுக முயற்சி செய்யுமே என்று சொன்னால் இதற்குள் குறைந்தபட்சம் ஆதவ அர்ஜுனாவது கைது செய்யப்பட்டிருக்கணும். இப்படி இருந்து வெளியில பேசிட்டு இருக்க மாட்டார். எந்த இடத்துலயும் இந்த நிமிடம் வரைக்கும் இவங்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் இன்னமும் என்ன செய்யப்படல, அக்செப்ட் பண்ணப்படல. இவருடைய முன்ஜாமீன் கேட்ட மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படிங்கறத நான் சுட்டி காட்டுறேன். அப்ப நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்த நிலையில இவங்களெல்லாம் கைது செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இறையாண்மைக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டு அதை டெலீட் செய்தவர் ஆதவர் தான். அவரை கைது செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் காவல்துறைக்கு? அதனால வெறும் பழிவாங்கும் போக்கு மட்டும்தான் இந்த அரசுக்கு இருக்குமே என்று சொன்னால் மிக விரைவாக வேகமாக ஆதவர்னா, புசி ஆனந்த், ஏன் தேவைப்பட்டால் விஜய கூட கைது செஞ்சு உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு வாரத்திலேயே 4 நாள்லயே அவங்க பிணையில வெளியில வருவாங்க, அது வேறு. ஆனால் எந்த இடத்திலும் கைது செய்யும் நோக்கமோ பழிவாங்கும் நோக்கமோ அரசுக்கு இல்லை. முதலமைச்சர் மிக தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார், எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள், இது விபத்து, இதை குறித்து நம்ம விசாரிப்போம் என்று மிகுந்த மேம்பட்ட மனநிலையில் சொன்ன பிறகும் நீதிமன்றத்தில் ஒரு வாதம், சமூக வலைதளங்களில் ஒரு வாதம், பொதுவெளியில் ஒரு வாதம் என்பதை வைத்து வருகிறது தாவேகா. பாஜகவின் பிடிக்குள் சென்று விட்டது இந்த சிபிஐ விசாரணை மூலமாக. இது உள்ளபடியே பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி. காரணம், இதே ஆதவ அர்ஜுனா, இதே விஜய் உள்ளிட்டவர்கள் காவல்துறை மரணம் விசாரணையில காவல்துறையினர் விசாரித்ததில் மரணமடைந்த அஜித்குமார் வழக்கு தொடர்பாக பேசிய பொழுது விஜய் உதிர்த்த வார்த்தைகள் இது. சிபிஐ என்பது பாஜக RSS ஒரு ஏஜென்ட். என்னுடைய வார்த்தை அல்ல, இது விஜயினுடைய வார்த்தை. நீங்க ஏன் சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாஜகவுக்கு ரகசிய உறவு என்று திமுக நோக்கி அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு அந்த வாதம் அப்படியே விஜய்க்கு பொருந்துகிறது. இவர்கள் முற்றிலுமாக பாஜக RSS பிடிக்குள் சென்று விட்டார்கள் என்பதற்கான சான்று இது. நன்றி திரு செந்தில்வேல், உங்கள் பார்வைக்கு. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடைய இணைந்திருக்கிறார். பிரியன், கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அளித்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை? அது இது எதிர்பார்த்த ஒரு முடிவு தான் ஆக்சுவலா அதாவது அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் போதே அவர்கள் திருப்பி கேட்ட ஒரு கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி எடுத்துனாங்க, அவங்க கிட்ட வந்த வழக்கே இந்த மாதிரி கூட்டங்களை அனுமதிக்க கூடாது, ஒரு SOP ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் போடணும், அது வரையும் அனுமதிக்க கூடாதுன்ற ஒரு வழக்கு வருது. அதுல கரூர் சம்பவத்தை கையில எடுத்துட்டு ஒரு SIT போடுறாங்க, விஜயை பத்தின ரிமார்க்ஸ் பாஸ் பண்றாங்க. சோ அதை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. இது மதுரை ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். நீங்க எப்படி உங்ககிட்ட வந்த வழக்கை விட்டுட்டு நீங்க மற்ற விஷயங்களை எப்படி நீங்க கவனிச்சீங்கன்ற மாதிரியான
ஒரு கேள்வி கேட்டு, அது கிரிமினல் பெட்டிஷனா வந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா கூட உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால வந்து அன்னைக்கே அந்த நீதிபதிகள் கேட்ட கேள்விகள்ல இருந்து இது சிபிஐ விசாரணைக்கு போகும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டில் வந்து பல வழக்குகள் இப்போ சிபிஐ கையில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, சிவகங்கை காவல் மரண வழக்குன்னு பல வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அவங்க வந்து சாத்தான்குளம் வழக்கை விசாரிக்கிறாங்க, ஸ்டெர்லைட் வழக்கை விசாரிக்கிறாங்க, பல வழக்குகள் போயிட்டு இருக்கு. பொள்ளாச்சி வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது தாவேகா வந்து சிபிஐ விசாரணை கேட்டுதானா? தாவேகா சிபிஐ விசாரணை கேட்கல. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு அப்படின்னு கேட்டாங்க, அது வந்து போட்டிருக்காங்க. ஏன் வந்து தாவேகா வந்து சிபிஐ கேட்கலன்னா, ஏற்கனவே விஜய் பேசியிருக்கார், சிபிஐ வந்து பாஜக அரசோட கைப்பாவின்னு பேசியிருக்காரு. அது மாதிரி பேசிட்டு நம்ம சிபிஐ விசாரணை கேட்க வேண்டாம், அவர் கேட்கல. உச்சநீதிமன்ற நீதிபதி மாஜி நீதிபதி தலைமையில் கேட்ட போட்டாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் சிபிஐ விசாரணை கேட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து கேட்டாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தாங்கள் மனுவே போடலன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீதிபதிகள் கவனத்துல கொண்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த சிபிஐ விசாரணை இனிமே வரும்பொழுது கண்டிப்பாக வந்து நாங்க கேட்கல சிபிஐ விசாரணைன்னு தாவேகா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி விசாரணை தான் கேட்டா அது போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சிபிஐ விசாரணை என்பது அது கொஞ்சம் அரசியல் இதுவும் இருக்கு. அதுல வந்து இதுல அந்த சாயலும் அதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். கொஞ்சம் அரசியல் இதுவும் இருக்கு. அதுல என்ன மாதிரியான அரசியல் வரும்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் சிபிஐ வந்து இனிமே யாரை வேணா சம்மன் பண்ணுவாங்க விசாரணைக்கு. அதாவது இப்ப குறிப்பா தாவேகா சொல்ற விஷயம் என்னன்னா, இது வந்து கூட்டம் வந்து ஒரு கூட்டத்தில் வந்த விபத்துன்றது முதல்ல நீதிமன்றத்துல முன்ஜாமீனுக்கு விபத்துன்னு சொன்னாங்க தாவேகா. இப்போ வந்து அது சரி அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. திரு செந்தில்வேலுமே அதைத்தான் குறிப்பிடுறாரு. மக்கள் மன்றத்துல ஒரு மாதிரியாவும் நீதிமன்றத்துல ஒரு மாதிரியாவும் தாவேகா பேசுது. வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் சமயத்துல வந்து இதுல ஒரு சதி இருந்திருக்குன்ற மாதிரியான விஷயங்களை வந்து சிபிஐ சொல்லிச்சுன்னா அது திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்க்கும்போது விஜய் வந்து பாஜகவோட நெருங்குவாரா அப்படின்னா இந்த சிபிஐ என்கொயரியை ஒரு சாக்கா வச்சுட்டு விஜய் வந்து கொஞ்சம் வலை வீசி இழுக்கிறதுக்கான முயற்சிகள்ல பாஜக ஈடுபடுவான்னா அது பொறுத்து இருந்தான் பார்க்கணும். பாஜக பக்கத்துல விஜய் போனாருன்னா அவர் பொலிட்டிக்கலா அவருக்கு எந்த விதத்துல அட்வான்டேஜ், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்போட்டுகள் பலர்ந்திருக்கிறதுனால அவர் வந்து அதுல போவாரா இல்லையான்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. தனக்கு 27% வாக்குகள் இருப்பதா ஆதவர்ஜினா சொல்றாரு தாவேகாவுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க திமுகவுக்கு நாங்கள் தான் நேர் எதிர்ப்போட்டி, எங்க தலைமையில தான் கூட்டணி, நாங்க தான் முதலமைச்சர் சொல்லி இருக்கும் போது அவங்க பாஜக அதிமுக சைடு இன்னுமே போவாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த விசாரணைக்கு அப்புறம் அவங்களுடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு ரைஸ் ஆகும் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஸோ வரப்போற காலகட்டங்கள் வந்து சிபிஐ விசாரணை என்பது திமுக அரசுக்கு பல விதங்கள்ல சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு விசாரணையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயம் விஜய் வந்து பாஜக சைடு போவரா இல்லையான்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதற்கான வாய்ப்புகளை நம்ம ரூல் அவுட்டும் பண்ண முடியாது, உறுதியா போவார்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா திரு செந்தில்வேலுமே அதான் சொல்றாரு, இது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி இல்ல, பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் இந்த சம்பவத்துல வந்து கரூர் காவல்துறை மிக சூட்சமா செயல்பட்டதா ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டுகிறார். அவங்க அழைத்து சென்ற இடத்தில் தான் நாங்கள் போய் பரப்புரை மேற்கொண்டோம், அவங்க நிறுத்தின பாயிண்ட்ல தான் விஜய் நின்று பேசினாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மேலும் இது முழுக்க சதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. இல்ல, அந்த கரூர் கூட்டத்துல முதல்ல பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு, எங்களை வந்து பைபாஸ் ரோட்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்த காவல்துறைக்கு நன்றின்னு தானே சொல்றாரு அவரு. இல்ல, எல்லா மாவட்டத்திலும் இது மாதிரி நடக்கல அப்படிங்கறத ஆதவோட குற்றச்சாட்டு இப்ப வந்து ஆதவர்ஜினா சொல்றாரு. அதே மாதிரி நீங்க 50 மீட்டர் முன்னாடி போக வேண்டாம், நீங்க இந்த இடத்தையே பேசுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கூட்டத்துல தள்ளுமுள்ளு வரும்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்கு. ஆனா இவங்க கேட்காம அந்த 50 மீட்டர் வந்து கூட்டத்தை இது பண்ணிட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க. அதுல நிறைய தள்ளுமுள்ளுகள் நடந்திருக்கு. அப்போ இல்ல திரு பிரியன், எல்லா மாவட்டத்திலும் இது மாதிரி நடக்கல, கரூர்ல மட்டும்தான் ஸ்பெஷலா நடந்துச்சு. எல்லை வரை வந்து காவல்துறை எங்களை அழைச்சிட்டு போனாங்க, அவங்க சொன்ன இடத்துலதான் நின்னு பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லா மாவட்டத்திலயும் நடக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இல்ல, கரூர்ல தான் உங்களுக்கு நிறைய கூட்டம் இருந்தது. கரூர்ல தான் வந்து இதுவரையும் அந்த 5 கூட்டங்கள் இல்லாத கூட்டம் கரூர்ல இருந்தது நம்ம பார்த்தோம். நம்ம வேறு பல விஷயங்களும் சொல்றாங்க. கரூரை வந்து ஒரு விர்ச்சுவல் ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்துறதுக்கு பார்த்தாரு விஜய்ன்ற மாதிரியான விஷயங்களும் வெளியில வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. சோ அதை பத்தி எல்லாம் விசாரணை கமிஷன்ல கண்டிப்பா பேசப்படும். ஆனா அவங்க போலீஸ்காரங்க கூட்டின்னு போன போது இவங்க வந்து அதை வந்து ஒரு நல்ல விஷயமா பார்த்தாங்க ஆக்சுவலா. அதனால வந்து அதை வந்து இப்போ வந்து குறை சொல்றது சரியில்லை. ஆனா சதி போன்ற விஷயங்களை வந்து ஆதவர்ஜினா சொல்றதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. எல்லாமே விசாரணை கமிஷன்ல வெளில வரும். அதே சமயத்துல அருணா ஜெகதீசன் தலைமையில போட்ட அந்த கமிஷனை பத்தி சுப்ரீம் கோர்ட் இதுவரையும் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த கமிஷன் விசாரணையை தொடருமா இல்லையான்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு எதுவும் இல்லாத இருக்கும்போது ஃபைனலா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த கமிஷனை பத்தி வரும்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கலாம். அந்த கமிஷனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கமிஷன், அதுக்கு விசாரிக்கிறதுக்கான முழு உரிமை இங்க இருக்கு. அதை யாரும் வந்து தடை போட முடியாது என்பது என்னுடைய கருத்து.
ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி மாஞ்சி நீதிபதியோட கண்காணிப்பில் நடக்கிற இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிபிஐ என்கொயரியில வந்து இதுக்கு வந்து சதி போன்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தவிர இதுக்கு வேறொரு பக்கம் இருக்கு. இதுக்கு ஒரு அரசியல் பக்கம் ஒன்று இருக்கு. அந்த அரசியல் பக்கத்துல விஜய் அண்ட் பாஜக 2 பேருடைய அந்த நெருக்கம் அல்லது விலகல் போன்ற விஷயங்கள்லாம் வரும். அது வந்து நன்றி திருப்பிரியன், உங்களுடைய பார்வைக்கு. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் இந்த விசாரணையை கண்காணிக்கவும் குழு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது.